வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடியை முடிஞ்சுட்டு என்ன போடுறது இந்த வீடியோக்கு ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ரொம்ப தலையை சுரிஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையாக விளாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓடி 115 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விட்டு அதை சேஸ் பண்ணோம். ஓகே, ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பண்ணாங்க. சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எனிவேஸ் 116 டார்கெட்டை எப்படி இருந்தாலும் வின் தான் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுது. அதனால பெருசாக அதை பற்றி நான் என்ன ரிவ்யூ பண்ணுறதுன்னு ஃப்ரீயாக விட்டேன். ஸோ இந்த செகண்ட் ஓடியை நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்தியாவை வின் பண்ணிட்டாங்க. அதாவது 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்களா, என்னதான் அவங்க வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகலனா கூட ஸ்டில் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ். ஸோ ஒரு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களோட பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக விளையாடி ஒரு டஃப் மேட்சாக போச்சு, ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக போச்சு, அப்படி நம்ம தோத்தோம் அப்படின்னா கூட ஓகே, சில பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ்ன்றது பெருசாக எதுவுமே கிடையாது, முக்கால்வாசி நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. அண்ட் எதனால், அதாவது ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்றது தான் எனக்கு புரியலை. அதாவது எஸ், சான்ஸ் கொடுக்கறது தவறே கிடையாது. நம்ம வந்து 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நிறைய பிளேயர்ஸ் வந்து சான்ஸ் கொடுத்து இவங்க எந்த பிளேஸில் விளாடணும் அப்படின்றத பிளான் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம்ல, இது கரெக்ட் டைம் கிடையாது, இது முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு 10 ஒன் டே மேட்ச் தாங்க இருக்கும் அதிகபட்சமாக வேர்ல்டு கப் முன்னாடி. இப்போ இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரின்றது எனக்கு தெரியல. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இந்தியா எப்போ பார்த்தாலுமே ஒரு வேர்ல்டு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த தடவையும் அதே பண்ணுறாங்க அண்டர் ராகுல் டிராவிட் கோச்சிங் டெனியூரில். அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரப்பிரசாதங்க. ஸோ அவர் வந்து அண்டர் 19 கோச் பண்ணும் போதெல்லாம் நிறைய சக்ஸஸ் பார்த்தோம். ஸோ சீனியர் டீம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டோர்னமெண்ட் அவர்னாலே வந்து ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுக்க முடியல. அண்ட் எவ்ரி டைம் ஒரு பிளண்டர் பண்ணுறாங்க, செலெக்ஷன் மிஸ்டேக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்குவாடில் மிஸ்டேக்காக இருக்கட்டும். அண்ட் இதே தான் திருப்பியும் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேவையா? தோத்ததை பற்றி கவலையே கிடையாதுங்க. வி ஷுட் கிவ் கிரெடிட் டு வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ. நல்லா போலிங் போட்டாங்க. பேர்படோஸ் பிச்சில் வந்து நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு, அதை நல்லா யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டுக்கு வந்துச்சு பால். ஸ்டில் பிச்சில் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது போலர்ஸ்க்கு. இந்தியன் போலர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக போடலை நல்லா வெஸ்ட் இண்டீஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கிரெடிட் வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துடணும். ஸோ அது வந்து எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. பட் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேவையா? சரி, நீ எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ற, ஓகே, என்ன பொசிஷனுக்கு பண்ற? ஆப்வியஸா நம்மளுக்கு கிடைச்ச ஒரே பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் தான். இந்த சீரீஸ்ல 2 ஒன் டேலையும் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடிச்சிட்டாரு. பட் இஷான் கிஷன் ஆஸ் அன் ஓப்பனராக ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார், மிடில் ஆர்டராக இருப்பாரா? அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓப்பனிங் ஸ்லாட் உங்களுக்கு ஆல்ரெடி ரெடியாக இருக்கு. எனிவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. ஸோ இப்போ சடனாக வந்து பேக்கப் கீப்பராக வேணா நம்ம இஷான் கிஷனை வச்சுக்கலாம். பட் பர்ஃபார்ம் பண்ணது அவர் தான். நம்மளுக்கு எங்க பெரிய ஓட்டன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 4 ஸ்லாட்ல தான் திருப்பியும் ஒரு மிகப்பெரிய ஓட்டையாக வந்து நிற்கிது, 4 and 5. ஸோ அப்படி நம்ம சூரியகுமார் யாதவா, சஞ்சு சாம்சனா, ஸ்ரேயாஸ் ஐயரா இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சது. பாவம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உடனே ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு டஃப்பான பிச்சில் டஃப்பான கண்டிஷனில் ஒரு மேட்ச் கிடைக்கும், அது சொதப்பிட்டாருன்னா அவர் அவ்வளோதான் வேஸ்ட் ஈஸ்ட்ருவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சூரியகுமார் யாதவுக்கு வந்து லைக் நிறைய சான்சஸ் கொடுத்துட்டாங்க. சரி, நம்மளே வந்து ஸ்கை 360 டிகிரி என்ன லெவலில் பேசிட்டு இருந்தோம். T20 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் அவர் வேற லெவலுங்க. அவர் வந்தார்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுவார். ஸோ இட்ஸ் தட் டைப் ஆஃப் அ பிளேயர். ஒன் டேன்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதாவது வே ஆஃப் பிளேயிங் வந்து கொஞ்சம் மாற்றணும். எந்நேரமும் அட்டாக் பண்ண முடியாது, சரிங்களா உங்களுக்கு? ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் யோசிச்சு விளையாடணும். கன்சிஸ்டண்டா ஓடிஐல ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல கொடுமையான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, நம்பர் 4ல அக்சர் பட்டேல் இறக்குனது தான். அதாவது என்ன மைண்ட் செட்ல ஆக்சுவலா பண்றாங்கன்றது சத்தியமாவே புரியல. ஒரு ஜடேஜா இறங்கி இருந்தா கூட ஒரு லாஜிக் இருந்திருக்கும். ஏன்னா ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா இப்போ காம்பாக்டா விளாடுறாரு. எந்த பொசிஷன், அதாவது நம்பர் 4, 5, 6 எதுல வேணாலும் ஒரு விளாடுற மாதிரி விளாடுறாரு. ஸோ அதுல ஒரு லாஜிக் இருந்திருக்கும். கண்டிஷன்ஸை வந்து விளாடுறதுக்கு ஓரளவுக்கு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஸ்டே பண்ணி விளாடுற மாதிரி தேவைப்பட்டுச்சு. அப்ப ஜடேஜா கூட அமைச்சிருக்கலாம். அக்சர் பட்டேல எதுக்கு அமைச்சாங்க? அக்சர் பட்டேல 5, 6ல அமைச்சா கூட ஓகேங்க, ஒரு லாஜிக் இருக்குங்க. நம்பர் 4ல எதுக்குங்க அக்சர் பட்டேல இருக்கணும்? சுத்தமா லாஜிக்கே இல்லை. என்ன நினைக்கிறாங்க? ஒரு 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் வரப்போகுது, 10 மேட்ச் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏசியா கப் இருக்கு. ஏசியா கப்ல பங்கம் வாங்காம இருந்தா சரி. நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நிறைய விளையாடுறது இல்லை. பட் இந்தியா பாகிஸ்தான் நிறைய விளாட்னா கண்டிப்பா இந்தியன் டீம் எக்ஸ்போஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம எப்பயாவது வேர்ல்டு கப்ல T20 ஏதாவது ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்ல வின் பண்ணிடுறோம் பாகிஸ்தானை. பட் ஒரு பைலேட்ரல் சீரிஸ் மாதிரி இப்போ எல்லா டீமோட விளாடுற மாதிரி நம்ம பாகிஸ்தானோட விளாட்னா பாகிஸ்தான் நம்மளை வச்சு செய்வாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நல்ல போலிங் அட்டாக் இருக்கு, சரிங்களா? நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கு, அட் த சேம் டைம் நல்ல பேட்டிங் அட்டாக்கும் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரி டீமோடலாம் நம்ம அசால்ட்டா இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாகவும் விளாட முடியாது.
உங்களோட 100% கொடுத்தா தான் நீங்கள் வின்னே பண்ண முடியும் பாகிஸ்தான் மாதிரி டீம் கிட்டலாம். ஸோ ஏஷியா கப்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதே மிஸ்டேக் தான் 2020 நம்ம பண்ணோம். ஏஷியா கப்லேயும் கோல் விட்டோம், வேர்ல்டு கப்லேயும் கோல் விட்டோம். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் விட்டுருங்க, அடுத்த வர ஏஷியா கப்பே டஃப்பாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இந்த விளையாடுற சான்ஸ் கொடுத்த பிளேயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் அட்டாக் வந்து டீசெண்டாக இருக்குங்க, ரொம்ப டீசெண்டான அட்டாக் தான். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சுன்னா ஆஃபீஸாக தடவுறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அண்ட் ஏஷியா கப்பு நம்ம விளையாட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஸ்ரீலங்காவில் தான். ஸோ இந்த அளவுக்கு பவுன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ஸ்பின் ஓரியன்டாக இருக்கும். பட் ஸ்டில் நல்ல குவாலிட்டி அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ் ஸ்ட்ரகிளாகிறாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஃபெயிலியர். சஞ்சு சாம்சன் இன் அண்ட் அவுட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் விளையாடுவாரா மாட்டாரா, கன்சிஸ்டண்டாக ரன் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. இஷான் கிஷன் ஒரு ஆள் தான் பாசிட்டிவ். ஆப்வியஸ்லி சுப்மன் கில் வந்து இந்த சீரிஸ் வேணா கொஞ்சம் ஃபெயிலியர் பார்த்துட்டு இருக்காரு. பட் இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி பிளேயர்ஸ். உடனே அவரை வந்து நம்ம லைக் டவுன் அண்ட் அவுட்டாக விட்டுற முடியாது. அவர் ஒரு ஃபார்முக்கு வர சான்சஸ் நிறைய இருக்குது. பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டா இந்தியா பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா தான் 50 ஓவர்ஸில். ஏன்னா அவங்க தான் ஸ்டே பண்ணாங்கன்னா லாங்காக விளாட முடியும். இப்போ இஷான் கிஷன் எடுத்துக்கோங்க, 2 மேட்ச்லேயும் 50 அடிச்சுட்டு உடனே அவுட் ஆயிட்டாரு. இங்கே தான் வந்து மேஜர் டிஃபரன்ஸு. ஏன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டே பண்ணால் அக்ரெசிவ் ஆடுறது பிரச்சனை இல்லை, பட் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளாடணும். தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக நம்ம கிட்ட மிடில் ஆர்டர் ஃபார்மில் இல்லை. எஸ் ஸ்ரேயாஸ் ஐயரை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவர் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக ஓடிஐ ஃபார்மேட்டை விளையாடிட்டு இருந்தார். ஸ்டில் இன்ஜுரியில் தான் இருக்காரு. கேஎல் ராகுல் எப்போ திருப்பி கம்பேக் ஆவார். ஸோ கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் கம்பேக் ஆனாங்கன்னா ஒரு சாலிடிட்டி இருக்கும் 50 ஓவர்ஸில். என்னை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கார் 50 ஓவர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் பேட்டிங் வைஸ் நம்ம இந்த மாதிரி பயங்கரமாக ரொம்ப மொக்கையாக எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் பண்ணாங்க. ஓகே பரவாயில்ல, ஏதோ பண்ணி தொலைச்சிட்டிங்க, ரைட். போலிங் வைஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ் குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேஸ் நம்மளுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்க போறாரு. ஜடேஜா டீசெண்டாக போட்டார் போன மேட்ச். அண்ட் அக்சர் பட்டேல் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, அதுவும் நல்லா தான் போட்டார். பட் அவர் பெருசாக யூஸ் பண்ணலை. ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் வரும்போது முகேஷ் குமார் 3 ஓவர்ஸ் போட்டார். அவரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்காருங்க. முகேஷ் குமாரோட போலிங் பிரச்சனை இல்லை. வேற நீங்கள் இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். உம்ரான் மாலிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் திருப்பி சொல்கிறது அதுதான். எஸ் 2020 விளையாடாதீங்க, அதிகபட்சமாக அவர் நான் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுங்கன்னு என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டு இருக்கேன். 50 ஓவர்ஸே வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே, பட் டெஃபினட்டாக அவர் வந்து இந்த வேர்ல்டு கப் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. ஏன்னா உம்ரான் மாலிக் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரா பேஸ் தான் இருக்குது. இன்னுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆகணும். ஏன்னா இன்னுமே ஸ்லாட்டில் தான் போடுறாரு. ஸ்லாட்டில் போடுறது கூட பிரச்சனை இல்லை. அவரோட பேஸை யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் ஸ்டம்ப் லைன் வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லென்த்தில் அடித்தா அதுவே ஆடுறது கஷ்டமாக இருக்கும். நல்ல சூப்பர் கண்டிஷனாக இருந்துச்சு பேர்புடாஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி. பட் பார்த்தீங்கன்னா இடுப்பு கிட்ட நல்லா ஹிப்ஸ்லையும் செஸ்ட்டுக்கிட்டையும் கரெக்டாக போடுறாரு. அவர் பேசி யூஸ் பண்ணிடலாம் அப்படி டைமிங்கில் அப்படி 6-4 வச்சுன்னு இருக்காங்க. ஸோ அவர் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவரை பேசாமல் ஒரு டெஸ்ட் மேட்ச் போலராக இவங்க க்ரூம் பண்ணலாம். பட் என்ன ஐடியா வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் இப்போ சூடு பிடிச்சிருக்கு 1 நாள். இப்போ தேர்ட் ஓடிஐன்னு வரும்போது இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து காம்படிட்டிவாக வருவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஓடிஐ பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இல்லைனா அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்விட்டரில் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக நான் இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் ரோஹித்தையும் விராத்தையும் கன்சிஸ்டண்டாக பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வாட்ச். ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி விளையாடணும், எப்படி மிடில் ஓவர்ஸில் ஆடணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்ற அவங்களுக்கு தெரியாதா? கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா 30 100 வச்சிருக்காரு, விராட் கோலி ஒரு 45 100 அடிச்சிருக்காரு. இவ்வளோ 100s அடிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்த்தே 75 100 மேலேங்க. அவங்களுக்கு தெரியாத எப்படி விளாடணும்னு ஓடிஐ கிரிக்கெட். பட் நம்ம ஆனால் அவங்கள தான் நம்ம பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க 2 பேருமே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, விச் இஸ் அ குட் திங். நான் அதை எதுவுமே சொல்ல வரல. பட் அதுலேயும் ஒரு பேட்டிங் ஆர்டர் ஒரு ப்ராசஸாக இருந்திருக்கணும் தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் நீங்கள் அக்சர் பட்டேலை 4 இறக்கி விட்டு அதுக்கப்புறம் கீழே சூரியகுமார் யாதவ், ஜடேஜா வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலே இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குங்க ஆக்சுவலாக சீரியஸாக. ஏன்னா இன்னும் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்கோர்ஸ்லாம் எதுவுமே எதிர்பார்க்க வரல. எஸ் போலிங்கில் அவர் சிப்பின் ஆவார். ஆப்வியஸாக ஒரு ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா நம்மளுக்கு வேல்யூபிள் பிளேயர் தான். பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன்ஸ் அடிக்கிறாரோ அதுதான் அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஜென்ரலிஸ்ட் ஒரு யூடியூபராக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி சிங் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ஷை ஹோப் அஸ் அ கேப்டனாக வந்து நிறைய எஃபர்ட் போடுறாரு. ஃபீல்ட் செட்டப்லேயா இருக்கட்டும், போலிங் சேஞ்சஸ்லேயா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. டேரன் சாமி ஆஸ் அ கோச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நல்லாவே தெரியுது இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமை திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த டீம் வந்து வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகல. இந்த சீரிஸ் விளாடும் போது என்ன இன்ட்ரெஸ்டோட விளாட முடியும் சொல்லுங்க. பட் அவங்களோட இன்டென்ஷன் வந்து பாருங்க எப்பவுமே 100% தான் தராங்க. அதுக்கு நான் முக்கியமான கிரெடிட் ஷை ஹோப்புக்கு தான் நான் கொடுப்பேன். ஏன்னா
அந்த அளவுக்கு அவரோட கேப்டன்ஷிப்பும் கான்சன்ட்ரேஷனும் இருக்கு. பேட்டிங் வைஸ் விளையாடும் போது அவர்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குங்க. நல்லாவே தெரியுது. பேட்டிங் வைஸ் ஆடும்போது அவர்கிட்ட ஒரு செம எனர்ஜி தெரியுது. அண்ட் சூப்பரா விளையாடி ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கேப்டன் நாக் விளையாடினார் இந்த மேட்ச்ல. மஸ்ட் நீடட் வின் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஓவரால் கிரிக்கெட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா லைக் இன்னொரு 1 or 2 டேஸ்ல நடக்க போகுது. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது சடனா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டா சீரிஸ் வின் யாரும் இமேஜின் பண்ண முடியாது. பட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்க போற ஒரு சேலஞ்ச் என்னன்னா, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வில் பி பேக் இந்த தேர்ட் ODI. ஸோ அது எப்படி அமைய போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல வரப்போகுது. ஸோ எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Hi guys, welcome to my channel Cocktail Furious. So, a 9 continuous win against West Indies has been stopped by West Indies by beating India in the second ODI by 6 wickets. And it is a great news for the generalist fans, but not a great news for the Indian fans. And one disappointing thing with India is like, yes, they are experimenting too much of things, but that has costed this ODI, to be very honest. And at the same time, yes, Rohit Sharma and Virat Kohli are giving opportunities for all the other players. You know, they just want to check how the other players are going to fit in the playing 11 for the upcoming World Cup and Asia Cup. But the experimentation has to stop to some extent, because doing an experimentation is not a bad thing, but you have to set a batting order accordingly. I was very surprised to see Akshar Patel at number 4. That is what disappointed me a lot, because Akshar Patel is a good batsman, but he is suitable for number 6 and number 7. Definitely not at number 4. If they would have sent Jadeja at number 4, it could have sound some logic. But they have sent Akshar Patel and he also got out and was not able to cope up with the bounce. And yes, Ishan Kishan had a very good series up as of now. He has got 250s continuously, but as an opener, we don't have any issue in the opening slot. Yes, Shubman Gill and Rohit Sharma are going to open in this World Cup. But who's going to play at number 4? That is what is very important. And there's a continuous string of failure once again from Surya Kumar Yadav. Doesn't look a compact player in ODI. Yes, he's a very dangerous player in T20, all those 360 degree sky and everything. We know about his value in T20 cricket. But when it comes to 50 overs, yes, he is really struggling. He really need to understand how to go in the 50 overs cricket. And Sanju Samson got an opportunity after a long time in this difficult wicket. Unfortunately, he got out. And let's see whether he will get any more chances. That is another part. And yes, Hardik Pandya is also struggling as a batsman, and so much of things are going on, in this current Indian team. Yes, I really appreciate Virat and Kohli. Sorry, I appreciate Virat and Rohit for giving opportunities. But at the same time, it has costed the match for India. And bowling wise also, like Umran Malik is looking still so raw. The conditions was well suited for him. The Barbados pitch had a great bounce and everything, but he was bowling into the hips, and it was very easy for the West Indies batsman to score runs against him. And spin point of view, yes, Kuldeep Yadav once again had a very good spell. He might took just only 1 wicket, but he bowled really well. Jadeja was also very economical, and Akshar Patel just bowled 2 overs, and nothing much to say regarding that. And this is a must-needed win for West Indies, to be very honest. And a series point of view, it's 1-1. Obviously, it's getting interesting. And obviously, West Indies will be facing some challenges in the third ODI, because Virat Kohli and Rohit Sharma will be back into this playing 11. And end of the day, it's going to be an interesting ODI series. That is what is very important. And West Indies will be very charged up to win this ODI series, because this is much needed for them personally, as well as for the people who are staying in the Caribbean, for all the West Indies fans. So we have to wait and see how it's going to progress. But Indian point of view, I think they have to set a perfect 11 before going into the World Cup, because the World Cup is just 2 months away, and they are going to play Asia Cup also. And beating Asian teams like Pakistan and Sri Lanka and Bangladesh will itself, it's going to be a tough thing, because they all have a perfect 11 within them. But India are struggling in the number 4 and number 5 slot, and they have to plan it very soon and not experiment too much of things in the upcoming games. And they have to set a perfect 11 from now onwards, because then only they can form a perfect batting lineup entering into the 50 overs World Cup. And they really have to stop this experimentation, and because that is costing a match. That is what is very important, because most of the people are not using this opportunity. That is another most disappointing thing, to be very honest. We all know how talented group India have. We have a lot of talented players, but unfortunately they are not able to deliver that too against West Indies team. That is what is more disappointing. But at the same time, you have to give credit to West Indies team, because their bowlers also, they really bend their back and bowling really well, and really they want to prove everyone in this world that they are still reckoned as the one of the best teams in the ODI formats also. But it is far away to go. But this win is going to encourage them a lot, and also it will make some fans to come and see the match in the Caribbean. That is what is more important, because in the first ODI I saw only 15 to 20 people were there in the ground. At least in the second ODI there were some crowds, especially in the second
off, they all know that, okay, 182 target, West Indies can win this match. So some of the crowd came into the ground. So this is very, very important for West Indies cricket, because they too want to win some matches against this top team, so that the crowd will be, the crowd also will be back to the grounds, and they will also cheer for West Indies. That is very, very important, right? That is why everyone are playing cricket. All the people have to support their own team, the fans and everything, which is very, very important in cricket. And very happy to see this. And let's see the third ODI how it's going to pan out. Definitely, it's going to be so interesting. And we'll see you in the next video, friends. Until then,